7 brain secrets to become a topper nobody teaches you ன்னு ஒரு வாட்ஸ்அப் கோர்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கிறேன். உங்களோட வாட்ஸ்அப்லேயே தினமும் கிளாஸ் நடக்கும். நீங்கள் உங்களோட எல்லா டவுட்ஸையும் கிளியர் பண்ணிக்கலாம். 5 நாளில் உங்கள் பிரெயின் பவர் எவ்வளவு ஷார்ப்பாக ஆகியிருக்குதுன்னு நீங்களே பார்க்கலாம். இது சும்மா எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறதில்ல, உங்களை ப்ராக்டிக்கலாக கைட் பண்ணி உங்களை வேகமாக படிக்க வைக்கிறதுக்கான ஒரு முயற்சி. இந்த வெப்சைட் லிங்க்கில் கோர்ஸ் டீட்டெயில்ஸ் இருக்குது, நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ஓப்பன் பண்ணி பாருங்கள். இல்லை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கோர்ஸ் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்டடி டெக்னிக் ஃபெய்ன்மேன் டெக்னிக். இதை கிரியேட் பண்ணவர் ரிச்சர்ட் ஃபெய்ன்மேன்கிற அமெரிக்க ஃபிலாசபர், ஆத்தர். முக்கியமாக இவர் ஃபிசிக்ஸில் ஒரு பெரிய ஜீனியஸ், நோபல் ப்ரைஸ் கூட வாங்கியிருக்காரு. சயின்டிஸ்ட்ஸ் அப்புறம் பெரிய ப்ரொஃபஸர்கிட்ட, பெரிய லெவலில் இருக்கிற ஜீனியஸ்கிட்ட பேசும்போது நமக்கு ஒரு பொதுவான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். 90% ஆளுங்க ரொம்ப மேதாவித்தனத்தோட புரியாத வார்த்தைகளை அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க, ரொம்ப டெக்னிக்கலாக பேசுவாங்க. ஆனால் இந்த ஃபெய்ன்மேன் என்ன தான் ஜீனியஸாக இருந்தாலும் ரொம்ப சாதாரணமாக தான் பேசுவார். அதாவது எவ்வளவு காம்ப்ளிகேட்டடான டாப்பிக்காக இருந்தாலும் ரொம்ப சிம்பிளாக பேசி புரிய வச்சிருவார். இந்த டெக்னிக்கோட முதல் பாயிண்ட், எந்த டாபிக் கஷ்டமாக இருக்குதுன்னு பாருங்கள், அந்த டாப்பிக்கை எடுத்துக்கங்க, அதை ஒரு நோட்டில் ஹெட்லைனாக எழுதுங்க. அது எந்த சப்ஜெக்டாக வேணாலும் இருக்கலாம், ஃபிசிக்ஸாக தான் இருக்கணும், கெமிஸ்ட்ரியாக தான் இருக்கணும்னு இல்லை, எதுவாக வேணாலும் இருக்கலாம். உங்களுக்கு எந்த டாபிக் கஷ்டம்னு தோணுதோ அதை நோட் பண்ணுங்கள். அடுத்து ரெண்டாவதாக என்ன செய்யணும்னா, நீங்கள் அந்த டாப்பிக்கை பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் நீங்கள் எழுதணும். ஆனால் ட்ரிக் என்னென்னா, ரொம்ப ஹைஃபையான வேர்ட்ஸாக இல்லாமல் ரொம்ப சாதாரணமான வார்த்தைகளை போட்டு டிஸ்கிரைப் பண்ணணும். நீங்கள் சொல்கிறது ஒரு குழந்தைக்கு கூட புரிகிற மாதிரி சாதாரணமாக இருக்கணும். ஒரு குழந்தைகிட்ட பேசுகிற மாதிரி இருக்கணும். ஏன் குழந்தைகிட்ட பேசுகிற மாதிரி இருக்கணும்னா, அப்போ தான் நீங்கள் சிம்பிளான வேர்ட்ஸை வச்சு சொல்ல பார்ப்பீங்க. ஏன்னா குழந்தைகிட்ட நம்ம ரொம்ப சயின்டிஃபிக்கான வேர்ட்ஸை பயன்படுத்த மாட்டோம். பத்தாவதுக்கு குழந்தைகளுக்கு அட்டென்ஷன் ஸ்பேன் ரொம்ப கம்மி, ரொம்ப நேரம் கவனிக்க மாட்டாங்க. அதுக்குள்ளே நாம் சொல்கிறத அவங்களுக்கு புரிய வச்சிடணும். உங்களுக்கு சிம்பிளான வேர்ட்ஸ் மைண்டுக்கு வரலைன்னா கொஞ்சம் க்ரியேட்டிவிட்டியை சேர்த்திங்கன்னா வந்துடும். மூணாவது, இப்போ எந்த இடத்துல உங்களால் சரியாக சொல்ல முடியலன்னு கவனமாக பாருங்கள். ஏன்னா எல்லா பாயிண்ட்ஸும் எடுத்த உடனே உங்கள் மைண்டில் வராது. உங்களால் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியாத பாயிண்ட்ஸை எல்லாம் எடுத்து என்னென்னு நோட் பண்ணுங்கள். புக் இல்லை நோட்ஸில் இதெல்லாம் எடுத்து அதை திரும்பியும் படித்து அந்த நாலேஜ் கேப்ஸை ஃபில் பண்ண பாருங்கள். இப்போ நீங்கள் அந்த டாப்பிக்கில் ஓரளவு தரவாக இருப்பீங்க. 4வது ஸ்டெப், இப்போ நீங்கள் படிக்கிற கான்செப்ட் கொஞ்சம் சிம்பிளாகி இருக்கும், அதை இன்னும் ஆர்கனைஸ் பண்ணி அதை ஒரு கதையாக மாற்றி சொல்லி பாருங்கள். அந்த கதையை சத்தமாக சொல்லி பாருங்கள். ஒரு கிளாஸில் டீச் பண்ணுற மாதிரி கூட சொல்லலாம். அதாவது நீங்கள் படிக்கிற டாப்பிக்கை பற்றி ஒன்றுமே தெரியாதவங்க கூட நீங்கள் சொல்கிறத வச்சு ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கணும். இப்போ இந்த மெத்தட் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு ஒரு எக்ஸாம்பிள் தரேன் பாருங்கள். இதுதான் டார்க் மேட்டர்ஸோட டெஃபினேஷன். இந்த யூனிவர்ஸில் இருக்கிற 90% மேட்டர்ஸ் நம்ம கண்ணுக்கு தெரியாத டார்க் மேட்டர்ஸ். இந்த டார்க் மேட்டர்ஸ் லைட் கூடவோ இல்லை எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன் கூடவோ இன்ட்ராக்ட் பண்ணாது. ஆனால் இதோட கிராவிடேஷனை ஃபோர்ஸை வச்சு நாம் இதை கண்டுபிடிக்கலாம். இந்த டெஃபினேஷனை எப்படி ஒரு கதையாக மாற்றுறது? ஒரு டிம் லைட் ரூமில் 2 பேர் டான்ஸ் ஆடுறாங்க. ஒருத்தர் பிளாக் ட்ரெஸ் போட்டிருக்காரு, இன்னொருத்தர் ஒயிட் ட்ரெஸ் போட்டிருக்கிறாரு. நம்மளால் பிளாக் ட்ரெஸ் போட்டிருக்கிறவரை பார்க்க முடியாது, ஆனால் ஒயிட் ட்ரெஸ் போட்டிருக்கிறவரை பார்க்க முடியும். ஆனால் ஒயிட் ட்ரெஸ் போட்டிருக்கிறவர் டான்ஸ் ஆடுறத வச்சு கூட இன்னொருத்தரும் டான்ஸ் ஆடுறாருங்கிறத நாம் தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா ஒயிட் ட்ரெஸ் போட்டிருக்கிறவர் இன்னொருத்தர் கூட ஆடாமல் அந்த மாதிரி ஒரு பொசிஷனில் டான்ஸ் ஆட முடியாது. இதில் பிளாக் ட்ரெஸ் போட்டிருக்கிறது டார்க் மேட்டர், ஒயிட் ட்ரெஸ் போட்டிருக்கிறது லைட். ரெண்டுமே சேர்ந்து இருக்குது, ஆனால் ஒன்று மட்டும்தான் கண்ணுக்கு தெரியுது. இப்போ டார்க் மேட்டருங்கிற டெஃபினிஷன் இன்னொரு தடவை பார்த்துட்டு இந்த கதையை கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். இது மாதிரி நாம் படிக்கிற எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா அதுதான் ஃபெய்ன்மேன் டெக்னிக். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணுங்கள். கடைசி வரைக்கும் இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. அடுத்த வாரம் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.